ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோஸ் செடிக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இறால் ஓடு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக மாறுற அளவுக்கு நல்லா காய வச்சுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு, இது ரெண்டுத்தையுமே மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக தூள் செஞ்சு நான் வச்சுருக்கேன். இப்போ இதை நான் ரோஸ் செடிக்கு அடி உரமாக இந்த மண் கலவையில் சேர்க்க போகிறேன். நம்ம ரோஸ் செடிக்கு அடி உரமாக ஒவ்வொன்றா நம்ம மண் கலவையோடு சேர்த்துட்டே வரும் பொழுது அது ஒரு நல்ல கம்போஸ்டாக மாறி அந்த மண் செடிக்கு நல்ல வலிமையை கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ் செடியோட வளர்ச்சிக்கு நம்ம எல்லா உரங்களும் சேர்ந்த கலவையை நம்ம கொடுக்கணும். அதாவது காய்கறி தோல் வேஸ்டேஜ்லேருந்து பழத்தோல் வேஸ்டேஜும் கீரையோட வேஸ்டேஜும் கொடுக்கணும். கீரையோட வேஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் நைட்ரஜன் ரோஸ் செடிக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் நம்ம கீரையோட வேஸ்டேஜ் கொடுக்கும் பொழுது அதுக்கு நைட்ரஜன் கிடைக்கிது. காய்கறி தோல் பழத்தோல் வேஸ்டேஜ்லலாம் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுக்கடுத்ததான் நம்ம கொடுக்க வேண்டியது கால்சியம். இது வளர்ச்சிக்காக கண்டிப்பாக நம்ம கொடுக்கும் பொழுது செடி அதோட வளர்ச்சியை வேகப்படுத்தும். இப்போ இதில் இருக்கக்கூடிய இறால் ஓடும் முட்டை ஓடோட தூள் இது பார்த்திங்கன்னா போன் மில்லெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நிகரான சத்தை நம்ம செடிகளுக்கு கொடுக்கக்கூடியது. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேஸ்டேஜை வச்சு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம கொடுக்கும் பொழுது செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இயற்கையான முறையில் நல்ல சத்துக்கள் கிடைக்கிது. இந்த சத்துக்களை ரோஸ் செடி எடுத்துக்கிட்டு அதோட வளர்ச்சியை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம மண்கலவையில் கலந்துட்டே தண்ணி விட்டுட்டே வரும்பொழுது பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல கம்போஸ்டாக மாறி செடிக்கு யூஸ் ஆகுது. செடிக்கு பூண்டு தோல் நல்லா அதிகமாக சேர்த்துக்குங்க. பூண்டு வேஸ்டான பூண்டுகள் இருந்தால் அதை ரோஸ் செடிக்கு கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வேர் அழுகல் நோய், அப்புறம் வேரில் ஏற்படக்கூடிய பூச்சி பிரச்சனைகளை அறவே தடுக்குது. செடிக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். தேங்க்யூ.